எப்படி இருக்கும்? என்னை நான் ஓட்டுக்கு காசு கொடுக்காத வண்டியை சோதிக்கிறேன், ஓட்டுக்கு காசு கொடுக்குறவனு சோதிக்கணும். ஒரு நேர்மை என்கிட்ட காட்டுறேன். நீ யாரை பறிக்கிற? வேளாண் முட்டை விட்டு காசு கொண்டாடுறவன், மளிகை கடைக்கு சரக்கு வாங்க போறவன், அப்பன்னு சேர்த்துட்டு அதை போய் கட்டி மருத்துவமனையில் கூட்டிட்டு வர பணம் எடுத்துட்டு போறவன், இவன் காசை பறிச்சுக்கிற. ஒரு தொகுதிக்கு 25 கோடி ஒதுக்குறான்னு உனக்கு தெரியுது, அதை போய் தடுக்கிறது இல்லை. ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு இருக்கவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுக்கும்போது எனக்கு கூப்பிட்டுப்பாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், நான் என்ன என் மக்கள்கிட்ட சொல்றேன்னா, சாதி வேணுங்கிறவன் அங்கிட்டு நின்று எதையாவது சாதிக்க வேணுங்கிறவன் என்கிட்டலாம். சாதி வாத்து போட்டாது, ஏன்னா என் தத்துவம் என் சத்தியம் செத்துரும். மதம் தான் வேணும்னா அங்கிட்டு போ, மனிதன் தான் வேணும்னா என்கிட்டலாம், மனிதநேயம் வேணும்னா என்கிட்டலாம். உங்களுக்கு புரியுதா? இந்த கோட்பாட்டை வச்சுதான் நான் முன்வைக்கிறேன். குடிக்கிற மக்களின் ஆட்சி அந்த வாக்கு எனக்கு வேணாம். குடிமக்கள், தமிழ் குடிமக்கள் இருக்கிறான்ல, அவன் வாக்குதான் எனக்கு வேணும். நீ நிதானம் இழந்து போதையில் இருக்கிறவன் என்ன சிந்திச்சு உனக்கான தலைவனை தேர்வு செய்வ? மயங்கி நிக்கிற நீ எப்படி உனக்கு எவன் குவார்டர் கொடுக்குறானோ, பிரியாணி சாப்பாடு கொடுக்குறானோ அவனுக்கு போட்டு போயிடுவேன். அப்புறம் படுத்து இருந்துச்சாதான் எவனும் அயோக்கிய பங்கு போட்டோம்னு தெரியும். அப்புறம் அடுத்த அதை மறக்க ஒரு குவார்டர் குடிப்பேன். அது குவார்டர் கூட சொல்லக்கூடாது, வீரனை உள்ள முழுங்குவேன். நீ இப்படி இருக்கிறது, அதை எப்படி ஒரு நாட்டை நல்வழி நடத்துகிற சமூகமாக இருக்கும்? உழைக்கிற திறனற்று போய், சிந்திக்கிற திறனற்று போய், உடல் உறுப்பு ஆர்கன்லாம் செத்து போய், அவன் இளம் விதவைகளை உருவாக்க அவன் திறனற்று போயிடான். இப்போ நாங்கள் உழைக்கிறது வெளியேறி சோம்பி பண்ண உடனே வட இந்தியனை கூட்டிகிட்டு வந்து உழைப்பின் தேவை அப்படியே இருக்கு. எஸ்ஐஆர்ல அவனுக்கு ஓட்டை கொடுத்துட்டான், விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஓட்டை கொடுத்த உடனே அரசியலும் அதிகாரமும் அவன்கிட்ட போயிடும். நான் ஏற்கனவே நிலத்தையில இருந்து உரிமையில இருந்து கைகட்டிட்டு நின்றுட்டு இருக்கேன். இப்ப இந்தி பேசுற இன்னொருத்த மாநிலமா மாறிடும். அப்புறம் நான் எங்கிட்டு போறது? ஈழத்துல அடிச்சு வரட்டினா இங்க அகதி அணிக்கா இருக்கிறவன் இருந்துச்சு, இங்க இருந்து வரட்டினா நான் எந்த ஊர் போடுறது? என்ன வேலை செய்யற நீ? என்ன வேலை செய்யற? மதுவை திறந்து அது எப்படி உன்னால மனச்சான்று இல்லாம உங்களால் நியாயப்படுத்த முடியுது? நான் மாற்றி சொல்றேன், நிறுத்தா நிச்சயமாச்சாராயிட்டேன். என் பரம்பரையில பண்டை காலம் தொட்டு சங்க காலம் தொட்டு என்னோட இருக்கு. எங்க அவையும் அதிகமான கல்லுண்டாங்கன்னு இருக்கு. என் இயற்கையில மூலிகை சாறு இருக்கு. என் பனைங்கிற என் தாயிலிருந்து வர மார்பு பால் இருக்கு. என் தாயின் மார்ல பால், என் பசுவின் மார்ல பால், என் பனை தென்னையின் மார்ல பால், ஒரு கலப்படம் இல்லாத தூய பால். அதுல இருக்கிற போதையில அதுல இந்த ஆல்கஹால் குறைவு. அது எப்படி பார்த்தாலும் அரசியல் அமைப்பே சொல்லுது உணவின் ஒரு பகுதியில், கல்லு மதில்ல உணவின் ஒரு பகுதியில். எங்க அப்பா நல்லசாமி காலம்புறா கத்துறான், அதை திறந்து விடுவேன். பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாருன்னு திறந்து விட்டுருவேன். அங்க என் பனை தென்னை இந்த ஈச்சை வாழும், நிலத்தடி நீர் உயரும், நிலம் பாதுகாப்பா இருக்கும், என் வேளாண் குடிமாக வாழ்வா. கல்லு குடிச்சு செத்தவன்ல சொத்தம்பட்டை வித்ததுல சரித்திர செய்யும். நீ ஏதாவது ஒரு ஆர்கன் கெட்டுப்பட்டுன்னு சொல்லு. அப்ப இதை முடித்து அதை திறந்துடுவேன். வேற என்ன? சாராய பொருளாதாரம் 50,000 கோடி, பால் பொருளாதாரம் 3 லட்சம் கோடி. நான் என்ன பண்ண தேவைங்க? இப்ப நீங்க இந்த தேவையா 5-6 பண்ணையை போடுறேன், ஆடு மாட்டு பண்ணை போடுறேன், கழுதையை வளர்க்குறேன், கழுதை பால் 1 லிட்டரு 5000 ரூபா விற்கிறேன். என் பிள்ளை பயன்படுத்தினா உலகத்துல அதிக விலை போறதுக்கு எருமைப்பாலும் எருமை கறியும் தான் ஏற்றுமதி செய்யறேன். என்ன இருக்கு உனக்கு? தேவை ஹோட்டலுக்கு என் பிள்ளைக்கு வீட்டு வாசல அரசு வேலையை கொடுக்குறேன். என்ன? பாய் பின்னுதல், கொட்டான் பின்னுதல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், நெசவு, ஆடு மாலை வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், கவர்மெண்ட் எம்ப்ளாய். பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாத அலையிறை. சாராய பொருளாதாரம். தமிழ்நாட்டின் பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடியா இல்லையா? நீ பாலை எங்கிருந்து வாங்குற? ஆந்திராவில் இருந்து. கறி எங்கிருந்து வாங்குற? ஆந்திரா, ராஜஸ்தான்ல இருந்து. நீ ஆடு மாடு வளர்க்கல. பால் வளத்துறை இருக்கு, பால் இருக்கு, வளவுங்க. கால்நடைத்துறை இருக்கு, அமைச்சர் இருக்காரு, கால்நடைங்க. இப்ப நான் சொல்லும்போது சிரிச்சுட்டு 4 கோடி லிட்டர் பால் கறக்க ஏற்பாடு. இது குழாயிலையா? தேர்தல் பணம் கொடுக்காம நேர்மையாக நடக்குமா? மேற்பட்ட அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. இதில் நீங்க தான் கேள்வி கேட்கலாம். இருங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற உங்க பிள்ளை என்னோட வண்டியை சோதிக்கிறாங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இதை இவங்க சோதிக்க மாட்டேங்கிறாங்க. நீ தேர்தல் ஆணையம், நீதிமன்றம். ஐயா இருங்கயா, ஐயா அமைதி. மாண்புமிக்க இந்த நாட்டின் நீதி, கற்றறிந்த சான்றோர் பெருமக்கள், நடுநிலையாளர்கள், அறிவார்ந்த பெருமக்கள் இந்த இலவச அறிவிப்புகளை எப்படி ஏற்கிறாங்க, சகிக்கிறாங்க? இவ்வளவு கடன்ல வச்சுக்கிட்டு நீ என்ன இப்படி இலவசம் நீங்க அறிவிச்சுட்டு போற? ஏன் இது ஒரு பெரிய சிங்கவருங்க ஜனநாயக படுகொலை. அதை கொன்னுட்டு ஒரு கேடுகட்ட பணநாயகத்தை கட்டமைக்கிறாங்க. இது எப்படி முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் இருக்கும்?
உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், மக்களாட்சி எங்க இருக்குது? எப்படி இருக்கும்? என்னை நான் ஓட்டுக்கு காசு கொடுக்காத வண்டியை சோதிக்கிறேன், ஓட்டுக்கு காசு கொடுக்குறவனு சோதிக்கணும். ஒரு நேர்மையை என்கிட்ட காட்டுறேன். நீ யாரை பறிக்கிற? மிளகா முட்டை வித்து காசு கொண்டாடுறவன், மளிகை கடைக்கு சரக்கு வாங்க போறவன், அப்பன்னு சேர்த்துட்டு அதை போய் கட்டி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வர பணம் எடுத்துட்டு போறவன், இவன் காசை பறிச்சுக்கிற. ஒரு தொகுதிக்கு 25 கோடி ஒதுக்குறான்னு உனக்கு தெரியுது, அதை போய் தடுக்கிறது இல்லை. 23 கட்சிகளோட கூட்டணி சேர்ந்துட்டு மகா கூட்டணி அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காங்க. பயம் தோல்வி பயம் எல்லாரும் கூட்டத்துல நிக்கிற ஒருவனுக்கு வந்து துணிவோ வீரமோ தேவையில்லை. தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க என் மக்களை, மண்ணை முழுமையா நேசிக்கிறோம், நம்புறோம். அவங்க நம்பல. அதனால தலைவர்களை, இயக்கங்களை நம்புறாங்க, கட்சிகளை நம்புறாங்க. நல்லாட்சி கொடுத்தோம்னு தனிச்சு நிக்க வேண்டியதானே? எதுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு சீட்டு பேரம் பேசி நோட்டு கொடுத்துக்கிட்டு எதுக்கு செய்யணும்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 22 என் ஓட்டு 36 லட்சம்னு சொல்றேன். அப்படி ஐயாவை சொல்ல சொல்லுங்க, அவர் ஓட்டு எவ்வளவு?